ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா. நான் இப்போது ஒரு பவுல் பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்கணும். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேகணும். இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதுக்காக தான். இப்போ வானல் வச்சுக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சூடானதும் 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பட்டர்லேயே இப்போ நல்லா மைதா மாவை வறுக்கணும். இப்போ வறுத்தரைச்சி இப்போ 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பால் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கலக்கிக்கணும். இது ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா மட்டும் போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு நல்லா திக்கான ஒரு பதத்துக்கு வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இப்போது வேறு ஒரு வானல் வச்சுக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாதி குடமிளகா அதையே கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கேரட் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயிட் சாஸை ஊற்றிக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்காக. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பாஸ்தாவிலேயே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துன்னு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சீஸ் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட சீஸ் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து வச்சதுனால கொஞ்சம் லைட்டாக உருகின மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கரண்டியில் வச்சு சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணாக்கா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதுங்க. அவ்வளோதான், நமக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. குழந்தைங்க இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.